Hello everyone, feeling happy to welcome you all to the spoken English class, and today we're going to learn some common differences between some words. See, what are the differences today we're going to learn is common நாம யூஸ் பண்ணக்கூடிய words எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப learn பண்ணிக்க போறோம். ஓகேவா? See the first difference, lend and borrow. lend mean give something, okay, ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கிறது. then borrow mean get something, ஏதோ ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்தோ வாங்கிக்கிறது. okay, lend mean கொடுக்கிறது. okay, borrow mean பெற்றுக்கொள்ளுதல். and if you lend something you give something, நீங்க ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கறீங்கன்னா இப்ப ஏதோ ஒன்னு என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும். okay, and expect that you will get it back. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்ம ஒரு விஷயம் கொடுக்கறோம்னா அது திரும்ப நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? அப்படிதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுதான் lend. borrow mean இனியொருத்தர்ட்ட இருந்து நம்ம வாங்குறது. ஓகேவா? சோ வாங்குறன்ற சென்ஸ் என்ன செய்யணும், அதை அகைன் நாம திரும்ப கொடுத்துடணும். ஓகே, lend mean கொடுக்கிறது, borrow mean வாங்குறது. ஓகே, and see the example, I will lend you my pen. நான் என்னுடைய பென் கொடுக்கறேன் உனக்கு. then I can't lend you more money. என்னால உனக்கு என்ன பண்ண முடியாது, அதிகமான amount, okay, மணினா காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. and see the example for borrow, can I borrow your pen? உன்னோட பென் நான் பெற்றுக்கொள்ளலாமா? okay, then can I borrow some money? okay, shall we move on to the next difference? yes, learn English with us, difference between very and to. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், வெரிக்கும் டூக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். very mean manageable. okay, நம்மளால அதை மேனேஜ் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும். ஓகேவா? to mean not manageable, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. for example, ஒரு question இருக்குன்னு வச்சுக்கோங்க, this question is very difficult to read அப்படின்னு வச்சுக்கோவேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு, இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், படிக்க முடியும். இதுவே this question is too difficult அப்படின்னா படிக்கவே முடியாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, the box is very heavy, அண்டர்லைன் பண்ணிருக்காங்க very heavy. okay, here it means box is heavy, box வந்து ஹெவியா தான் இருக்கு, but I can lift it, என்னால என்ன பண்ண முடியும், அதை தூக்க முடியும். ஓகேவா? on the other hand, two ஓட எக்ஸாம்பிள் பாருங்க, the box is too heavy. okay, ரொம்ப வெயிட்டா இருக்கு. here it means box is extremely heavy, ரொம்ப 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 ஹெவியா இருக்கு. so I can't lift it, என்னால முடியாதுன்றது. ஓகேவா? so ஒரு விஷயம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா, டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும்னா very யூஸ் பண்ணணும். டிஃபிகல்ட்டா இருக்கு கண்டிப்பா செய்ய முடியாதுன்றதப்போ to யூஸ் பண்ணணும். ஓகேவா? and next difference, this and these. okay, இது ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். this singular subject யூஸ் பண்ணுவோம், and these plural subject. this these ரெண்டுமே nearest. okay, ஒரு பொருள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறத மென்ஷன் பண்றதுக்காக, பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் this ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், demonstratives னு சொல்லுவோம். this வந்து singular subject, these வந்து pluralக்கு. ஓகேவா? then see here, this is used with is. okay, this வந்து எது கூட யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா is கூட யூஸ் ஆகும். and இந்த பக்கம் these வந்து எது கூட யூஸ் ஆகும்னா are. ஓகேவா? these is வராது, these are. okay, plural. and see the example, I want you to buy me this game for Christmas. நான் ஆசைப்படுறேன் இந்த கேம் வந்து எனக்காக நீங்க என்ன செய்யணும், கிறிஸ்துமஸ்க்கு வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? on the other hand, I want you to buy me these games for Christmas. okay, here games கொடுத்துருக்காங்க plural, so these யூஸ் பண்ணிருக்காங்க. okay, and second example, this chocolate is really delicious. this, okay, this chocolate is singular, then is யூஸ் பண்ணிருக்காங்க. on the other hand, these chocolates, okay, chocolates is plural here, so we used are. okay, these chocolates are really delicious. and countable noun வந்ததுன்னா singular plural நம்ம
கண்டுபிடிச்சோம். if suppose non countable வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this தான் வரும். ஓகேவா? நான் கவுண்டபிள்க்கு this தான் வரும். For example, coffee, sugar, water, air, anger, money, salary, this and all. Okay? Okay, ma? The next difference, can and could. Okay? Can and could எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா request, to request someone. ஓகேவா? telling or asking ஒன்னு சொல்றது இல்ல ஒருத்தங்களை செய்யுங்கன்னு சொல்றதுக்காக நம்ம can could யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம் பாருங்க. Can is less polite. Okay? Can is less polite. Okay? Take the book அப்படின்றதுக்கும் please take the book அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த புக்கை எடுங்க அப்படின்றதுக்கும் தயவு செய்து அந்த புக்கை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ less polite கொஞ்சம் ஆர்டர் பண்ற மாதிரி சொல்றது can. ஓகேவா? ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது could. ஓகே? Can you open this jar? அப்படி இன்ஃபார்மல் வே. இந்த ஜார் வந்து உங்களால ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பொலைட், வெரி பொலைட். could you open this jar? yes. இதுதான் கரெக்ட். நம்ம ஒருத்தர் கிட்ட ஒரு ஹெல்ப் நமக்கு வேணும் அப்படின்றது அப்போ நம்ம can யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? மேக்ஸிமம் can யூஸ் பண்ண கூடாது. எப்படி யூஸ் பண்ணனும்? could தான் யூஸ் பண்ணனும். ஓகே? தென் எபிலிட்டி. எபிலிட்டி எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது பாருங்க. present ability. ஓகே? இப்போ presentல உங்களால முடிய விஷயத்தை சொல்றதுக்கு can யூஸ் பண்ணனும். I can dance, I can sing, I can play அப்படி வரும். ஓகேவா? past ability. pastல ஓகேவா? இருந்த காலத்துல உங்களுக்கு இருந்த எபிலிட்டியை சொல்றதுக்கு could யூஸ் பண்ணனும். I could dance when I was younger. ஓகே? சின்ன வயசுல முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஓகே? நான் சின்ன வயசா இருந்தப்போ ரொம்ப ஜாலியா இருப்பேன், பயங்கரமா விளையாடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் எபிலிட்டியை சொல்லும் போது could யூஸ் பண்ணணும். தென் பெர்மிஷன். பெர்மிஷன் அப்போ இன்ஃபார்மல் பெர்மிஷன். ஓகேவா? கேன் ஐ யூஸ் யுவர் பென்? இன்ஃபார்மல் பெர்மிஷன். உன் பெண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னுக்கும் உன்னுடைய பெண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார்மல் பெர்மிஷன். could வந்து ஃபார்மல் பெர்மிஷன். could I use your pen? உங்களுடைய பென் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. தென் பாசிபிலிட்டி பாருங்க. present possibility. they can come by train. ஓகே? present possibility. அதே pastனா could யூஸ் பண்ணிக்கணும். they could come by train. ஓகே? can could difference புரிஞ்சுதுனா polite, less polite na can, very polite, more polite na could யூஸ் பண்ணணும். ஓகேவா? and see the next difference. may, might, very doubtful one to everyone. okay? may, might எங்க யூஸ் பண்ணுவோம்? may க்கு might க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படி கேட்டா ஒண்ணுமே இல்ல. may more chances. ஓகே? ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா அதுல more chances இருந்தா may யூஸ் பண்ணணும். less chances, less possibility na might யூஸ் பண்ணணும். ஓகேவா? may in use when there are more chances of the possibility to happen. okay? and might na less chances, நடக்கிறதுக்கு less chance இருந்ததுன்னா might யூஸ் பண்ணணும். okay? may and might are often interchangeable, but when you want to be specific you need to use it properly. okay? எந்த இடத்துல less possibility இருக்கோ அங்க might யூஸ் பண்ணணும். more possibility இருந்தா may யூஸ் பண்ணணும். ஓகேவா? it depends upon the user. okay? யார் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு may mightக்கும். and see the example. I may stop by your place today. okay? here there are more chances. நிறைய chances இருக்கு, அதனால அங்க may யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க might யூஸ் பண்ணிருக்காங்க. so less possibilities, less chances தான் இருக்கு. right? so shorta may na more chances, might mean less chances. and next difference, say, tell. ரொம்ப ஈஸி. ஓகேவா? just ஒரு சின்ன கான்செப்ட் தான். say எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கோம்னா அதுல வந்துட்டு ரிசீவர் யார சொல்றோமோ அவங்கள எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணலனா நாம வந்துட்டு say யூஸ் பண்ணணும். மென்ஷன் பண்றோம் அப்படின்னா tell யூஸ் பண்ணணும். ஓகேவா? see, to express something using words and when the receiver is not mentioned, receiver mention பண்ணலனா say யூஸ் பண்ணணும். ஓகேவா? மென்ஷன் பண்றோம், ரிசீவரை மென்ஷன் பண்றோம்னா tell யூஸ் பண்ணணும். see here, tell ல பாருங்க usually me, him, her, you, them. okay? இது are used directly after tell.
ஆஃப்டருக்கு அப்புறம் டெல் மீ, டெல் ஹிம், சே மீ, சே ஹிம் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ டெல் மீ, டெல் ஹிம், டெல் ஹர், டெல் யூ அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ உங்க ரிசீவர் மென்ஷன் பண்றோம் இல்லையா, அதனால டெல் யூஸ் பண்ணுவோம். See the example, what did அண்ணா டெல் யூ? ஓகே, அண்ணா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? டெல் யூ, யூ மென்ஷன் பண்ணிருக்கோம் பாரு. சோ அது டெல் யூஸ் பண்ணிருக்கோம். what did அண்ணா say? அண்ணா என்ன சொன்னாரு? அப்ப யாருக்கிட்ட சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகேவா? அப்ப அண்ணா என்ன சொன்னாருன்றது மட்டும்தான் அங்க கொடுத்திருக்காங்க. சோ say யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? see the second example, I want to say something about your car. உன் காரை பத்தி நானு சில விஷயம் சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? அது சொல்லல. உன் காரை பத்தி சொல்லணும், அவ்வளவுதான். ஓகேவா? அதே பி பாருங்க, I want to tell you, உன்கிட்ட சொல்லணும் something about your car. அப்ப புரியுதா? யாரு ரிசீவர் அவங்கள மென்ஷன் பண்றேன்னு சொல்றா, டெல் யூஸ் பண்ணணும். ரிசீவரை மென்ஷன் பண்ணலன்னா சே யூஸ் பண்ணணும். புரிஞ்சிடுச்சா? எஸ். நெக்ஸ்ட் சைடு உள்ள எக்ஸாம்பிள் பாருங்க. Did he say how the accident took place? அவன் சொன்னானா அந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்ததுன்னு? எஸ். அப்போ அவன் சொன்னானா, யார்கிட்ட சொன்னானான்றது கேட்கல, அவன் சொன்னானான்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க say. Did he tell you how the accident took place? அவன் உன்கிட்ட சொன்னானா அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு. ஓகேவா? சோ ரிசீவர் இருந்தா டெல் யூஸ் பண்ணணும், ரிசீவர் இல்லனா say யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The next difference, can, may. Okay, next difference is can and may. Can, capability. Okay, நம்மளால முடியக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு can. mayன்றது possibility. Okay, canனா நாம எடுக்கிற முடிவு, mayன்றது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? sometimes permission in an informal way. can வந்து நம்ம பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், முன்னாடியே பார்த்தோம். and may வந்து possibility or permission, which mean it depends upon the other person. Okay, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் may இருக்கும். she can play basketball. அவளால basketball விளையாட முடியும். can you play basketball? உன்னால முடியுமா? ஓகேவா? and on the other hand, I may attend the meeting this weekend. நான் வந்து இந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாசிபிலிட்டி, அட்டெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். may I have a biscuit? இந்த பிஸ்கெட் வந்து நான் எடுத்துக்கலாமா? பெர்மிஷன் கேக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, I may play piano. நான் பியானோ வாசிக்கலாமா? பெர்மிஷன். I can play piano, capability. ஓகே, the next, women and women. ஓகே, அது ப்ரொனவுன்சியேஷன்ல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். woman, womanனா woman சொல்லணும். அதுவே ப்ளூரல் வந்ததுன்னா women. ஓகே, சிங்குலர் woman means singular, one woman. women, womenனா yeah, few women. ஓகே, how to pronounce அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. woman. ஓகே, woman. Here women. So I hope this class would be very useful for you, and thank you so much. Next class we will discuss about some other interesting topic. Thank you.